தேவராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? தேவன் உங்களுக்குள்ள வந்தாரா? இயேசு உங்க உள்ள வந்துட்டாரா? உள்ள வந்துட்டார்னா உங்களுக்குள்ளேயே அந்த ராஜ்யத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இயேசு சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆழமா சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிரீக்ல அந்த ஒரே வார்த்தையினுடைய டென்ஸ் என்னன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் டென்ஸ். வருவதாக என்று சொல்லும்போது நிகழ்காலம் மட்டுமல்ல, தொடர்காலம். ஆமென். இட் இஸ் கண்டினியூவல் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, ஆனால் வந்து கொண்டே இருப்பதாக. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. நீங்க என்னோட கேளு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்ல முடியும், ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் வந்தது மட்டுமல்ல, அது வந்து கொண்டே இருப்பதாக. நீங்க எப்பெல்லாம் அவரை நினைக்கிறீங்களோ, நீங்கள் அர்ப்பணித்து வாழுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் ராஜ்யம்